ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், அப்போ நான் எபேசியர் சபைக்கு பவுல் புத்தி சொல்லுகிறதை பார்க்கிறார். என்ன புத்தி சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். யார் நம்மளை அழைத்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்திருக்கிறார். விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மளை சிந்தி நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பாத்திரவான்களாய், உண்மை உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பவுல் சொல்லுகிறார் மிகுந்த மனத்தாழ்மை. அப்போ நான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். அப்போ கர்த்தரை ஆராதிக்கிற நாம் தாழ்மையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அவன் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபையை தருகிறவராக இருக்கிறார். சாந்தமும் நீடிய பொறுமையும் பார்க்கிறோம். அப்புறம் சாந்தம் எதிர்பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சாந்தம் உள்ளவர்கள் பூமியவே சுதந்தரித்து கொள்வார்களாமா. அப்புறம் நம்மிடத்தில் சாந்த எதிர்பார்க்கிறார். குடும்பங்களில் ஒருவருக்கு ஒரு சாந்தம் சபைகளுக்குள்ளார நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஏன் அநேக குடும்பங்களில் பிரச்சனை என்றால், ஒருவருக்கு ஒரு சாந்தம் இல்லாதனால குடும்பங்களில் பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்குங்கள். அல்லேலூயா. அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நாம் வெளிக்காட்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒரே குமாரனை, ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு நம்மளுக்குள் இருக்க வேண்டும். குடும்பங்களுக்குள்ள அன்பு, சபைக்குள்ள அன்பு, அன்பை நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை கொண்டுதான் கிறிஸ்துவின் அன்பு மற்றவர்களுக்கு அறிய வேண்டும். ஆனால் அந்த அன்புக்குள் நாம் வாழும் பொழுது தான் கிறிஸ்துவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you.